கையிலை மலையானியை பொற்றி போற்றி. ஐயா அப்பாசாமி ஐயா, நீங்க மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன், பாருங்க. அப்பாசாமி ஐயா இப்ப மியூட் ஆயிடுச்சுங்க. இப்ப மியூட் ஆயிடுச்சு. சிதம்பலம் ஒருவர் லைன் பஸ். சிதம்பலம் ஐயா பெருமக்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பொதுவாக இந்த லைன் வந்து நைட் எத்தனை மணி பிளைட்டுமா? அம்மா திருநீர் மட்டும் எடுத்து கொடுங்க, அந்த கப் அங்க இருக்கு சாமி கிட்ட. ஐயா சிவாய நமங்க. வணக்கங்கய்யா. சிவாயம் சிவாய வகுப்பு தொடங்கி சிவாயம் சிற்றம்பலம். வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி ஒரு குழல் உமையோடும் கொடியணி நெடு அடிகள் வழி போந்த அதிசயம் அறியேனே உடலை ஆற்றூரில் கொடியிடை அவளோடும் ஆடலுகள் தானே அதிசயம் இது என்று நாடிய தமிழால் நாவலரூரல் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் தம்பினை பற்றருமே. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகமனுள் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முகத்தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் மர புந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி எம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசல் அருட்பணி மன்ற அறக்கட்டளை நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில இந்த இணைப்பிலே இணைந்து சித்தாந்த நூல்கள் சிலவற்றை சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாடவர்களுடைய நெறியாளருமான பெரும்புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் நவாசங்கடந்தார் அவர்கள் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழி மெய்களாலே நாம் அனைவரும் வணங்கி அன்பர்களே, நாம் உண்மை விளக்க நூல் என்ற நூலை இன்று நாம் சிந்தித்திருக்கின்றோம். சைவ பாட வகுப்புல சொல்லக்கூடிய நூல்கள் மொத்தம் 6 நூல்கள். அந்த 6 நூல்கள்ல ஒன்று மனவாசங்கடத்தாரருடைய செய்த உண்மை விளக்க நூல். அந்த உண்மை விளக்க நூல்
திருவதியிலே அவதாரம் செய்த வனவாசனிடம்தான் அருளி செய்தது. மனம், பசுஞானம், வாசகம், வாசஞானம், அது உரை உணர்வு என்று சொல்லுவார்கள். உரை என்பது வாசஞானம், அத வாசகம். உணர்வு என்பது பசுஞானம், அது மனதில் வருவது. எனவே உரையுணர்வு கடந்தவர், பசுபாசங்களை கடந்தவர், மனவாசகத்தை கடந்தவர், மூணு ஒரே பொருள். இந்த மனவாசம் கடந்தார் திருவதியில வாழ்ந்தவர். அவர் மெய்கண்ட தேவநாயனாருடைய நேரடி மாணாக்கர். அவர் தன்னுடைய ஆசிரியராகிய மெய்கண்ட தேவநாயனாரிடத்தில் சில வினாக்கள் வினவுவது போலவும், அந்த வினாக்களுக்கு குருநாதர் பதிலளிப்பதைப் போலவும் இந்த நூல் அமையப்பெற்றிருக்கிறது. நூலின் பெயர் உண்மை விளக்கம். நூலாசிரியர் மனவாசகம் கடந்தார். உரையாசிரியர் திருமொழி சென்னியப்பனார் ஐயா. நூலின் பெயர் உண்மை விளக்கம். நூலாசிரியர் மனவாசகம் கடந்தார். உரையாசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள். இந்த மூன்று கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம். இனி இதில 53 வெண்பாக்கள் அமையப்பட்டிருக்கின்றன. மாணாக்கன் ஆசிரியரிடத்திலே வினா கேட்பதை போல இந்த நூல் அமையப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனையோடு முதல் பாடல்ல போவோம். காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் படுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர துந்தியுள் வைப்பாம். இது ஒரு விநாயகர் பாடல். இந்த பாடல் விநாயகருடைய துதியாக அமைய பெற்றிருக்கிறது. விநாயக பெருமானுடைய பெயர் எங்க இருக்கிறது? 3வது வரியில பாருங்க. ஐங்கரன், 5 கைகளை உடையதால் அவருக்கு ஐங்கரன் பெயர். தமிழில காரண பெயர், இடுகுறி பெயர் சொல்லுவார்கள். காரண பெயர் என்றால் இந்த காரணத்தால இந்த பெயர் அமைந்தது. 3 கால் இருந்தா முக்காலி, 4 கால் இருந்தா நாக்காலி, அது போல 5 கை இருப்பதால் அவருக்கு ஐங்கரன் பெயர். இது காரண பெயர். அந்த ஐங்கர பெருமானுடைய வடிவத்தை காட்டுகிறார். திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்றை உடையவன். திண்மதம், திண்மதம் என்பது விநாயகப் பெருமானுக்கு அருளாகிய மத நீர் அவருக்கு வரும். யானையினுடைய வடிவத்துல கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம் என்று நீர் வரும். இங்கே விநாயக பெருமானுக்கு மதமாகிய அருள் நீர், ஞானத்தை வழங்கக்கூடிய அருள் நீர், அது உடைய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முகம். ஆக அந்தி நிறம், மாலை காலத்துல சூரியன் மறைகிற பொழுது செக்கச்செவேல்னு வானம் இருக்கும். அது போல செக்கர் வானத்தை போல இருக்கிற திருமேனியை உடையவன் அந்தி நிறம். தந்தி முகம், தந்தி முகம் என்பது யானை முகத்தை உடையது. தொந்தி வயிறு, பெரிய வயிற்றை உடையது. பாட்டு பாருங்க. 2வது வரியில ஒரு கோடு போட்டு திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிறு. விநாயக பெருமான் அருள் நீர் ஒழுகுபவர். அதன் பிறகு அவருடைய வண்ணம் அந்தி நிறம், அவருடைய முகம் தந்தி முகம், அவருடைய வயிறு தொந்தி வயிறு, அவருக்கு இருக்கிற கைகள் 5 கை. திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரன். அந்த விநாயக பெருமானை புந்தியுள் வைப்பாம். இந்த விநாயக பெருமானை நம்முடைய புத்திகளை வைத்து வழிபாடு செய்வாம்.
உள்ளத்துல வைத்து வழிபாடு செய்வான், அறிவுல வைத்து வழிபாடு செய்வான். எதற்காக வழிபாடு செய்வது? முதல் வரிக்கு வாங்க. வன்மை தரும் ஆகம நூல். அதாவது நம்முடைய நாட்டில உயிருக்கு அறிவு விளக்கம் பெறுவதற்காக நூல்கள் வந்தன. அந்த நூல்கள்ல சிறந்த நூலாக அறிவு விளக்கமாக கொடுக்கக்கூடிய நூல்கள் தத்துவ நூல்கள். அந்த தத்துவ நூலுக்கு ஆகம நூல் என்று பெயர். ஆகமம் என்ற சொல்லுக்கு நூல் என்று பெயர். கற்றதனால் ஆய பயன் என்கொல் என்ற திருக்குறள் தொடர்ல கற்றதனால் ஆய பயன் பரிமேலழகர் நூலறிவுக்கு பயன் அவன் தாழ் தொழுதல். நூலறிவாவது அவன் திருவடியை தொழுதல். பரிமேலழகருடைய கருத்துப்படி நூல் என்பது ஆகமம். அது பரிமேலழகர் ஆகம அறிவுக்கு பயன் அவன் தாழ் தொழுதல் எழுதுவார். கற்றதனால் ஆய பயன் என்ற சொல்லுக்கு பொருள் எழுதுகிற பொழுது ஆகம அறிவுக்கு பயன் அவன் தாழ் தொழுதல். ஆகமம் நூல். இங்க ஆகமும் வருது, நூலும் வருது. ஆகம நூல் அது தத்துவ நூல். தத்துவ நூல்கள் எதை கொடுக்கும்? வன்மை தரும். அதாவது உயிருக்கு வளப்பத்தை தரக்கூடிய தத்துவ நூல்கள். வன்மை என்ற சொல்லுக்கு வளப்பம் என்று பொருள். அது வன்புகழ் மூவர் என்ற தொல்காப்பிய தொடர் பேராசிரியர் வளன் உடைமையால் புகழ் பெற்றார் உரை சொல்லுவார். வன் என்ற சொல்லுக்கு வளன், வளப்பம். உயிர்களுக்கு வளப்பத்தை தரக்கூடிய தத்துவ நூல்கள்ல வைத்த பொருள், அந்த நூல்களை வைத்திருக்கிற பொருள், சொல்லப்பட்ட பொருள், வைத்த பொருள்னா ஆகமங்களின் மூலமா சொல்லப்படக்கூடிய பொருள். அது 3. இறை உயிர் தலை. இறை உயிர் தலை வடமொழியில பதி பசு பாசம் என்று சொல்லுவார்கள். இந்த இறை உயிர் தலை ஆகிய முப்பொருள்கள் ஆகம நூல்கள்ல கூறப்படுகின்றன. அந்த முப்பொருளை பற்றி வலுவாமல், அதாவது இந்த ஆகம நூல்களிலே சொல்லப்பட்ட முப்பொருள்களின் இயல்புகள் மாறாமல் உண்மை விளக்கம் உரை செய்ய ஆக பதியை, அதாவது இறைவனை பற்றி, உயிரை பற்றி, பாசத்தை பற்றி உண்மை விளக்கத்தை உரை செய்ய விநாயகப் பெருமானை பிணங்கு வழிபடுகிறேன் என்று ஆசிரியர் காட்டுகிறார். இந்த திருப்பாடல்ல திரண்ட கருத்து விநாயகப் பெருமானை வழிபடுகிறேன். அந்த விநாயகர் யார் என்று கேட்டால் அருள் நீர் ஒழுகுபவரும், செக்கர்வானம் போல நிறத்தை உடையவரும், யானை முகத்தை உடையவரும், பானை வயிற்றை உடையவரும், 5 கரத்தையும் உடையவராகிய விநாயகப் பெருமான் ஐங்கரன். அவரை புந்தியுள் வைத்து வழிபடுகிறேன். அப்படி வழிபடுவதற்கு என்னுடைய நோக்கம் என்ன என்றால், உயிர்களுக்கு வளப்பத்தை தரக்கூடிய தத்துவ நூல்கள்ல கூறப்படக்கூடிய இறை உயிர் தலை ஆகிய முப்பொருள் உண்மைகளை நான் மாறாமல் உண்மை விளக்கம் என்ற ஒரு நூல் செய்ய போகிறேன். அந்த நூல் செய்கிற பொழுது என்னுடைய அறிவிலே எந்த விதமான மயக்கமும் வராமல் இருக்க பந்தம் அற. பந்தம் என்பது மயக்கம் என்று பொருள். அந்த அறிவில மயக்கம் ஏதும் வராமல் இருக்க நான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறேன் என்று இந்த திருப்பாடல் விநாயகப் பெருமானுடைய தோத்திர பாடலாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே உயிர்களுக்கு இருக்கக்கூடிய பாசங்கள் நீங்க விநாயகப் பெருமானை வழிபடுவோம். நூலாசிரியர் தத்துவ நூல்களில் இருக்கக்கூடிய இறை உயிர் தலை ஆகிய உண்மை பொருள்களை பற்றி தத்துவ நூல்களில் சொல்லப்பட்ட முறையிலே இயல்பு மாறாமல் நான் ஒரு நூல் செய்ய போகிறேன். உண்மை விளக்கம் உரை செய்ய நூல் செய்ய போகிறேன். அதற்கு திண்மதம் சேர் அந்தி நிற
தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர பொந்தியுள் வைப்பான். பந்தம் என்பது பாசம். பாசம் நீங்க, அறிவில இருக்கிற மயக்கம் நீங்க, அவனை வழிபடுவான். ரொம்ப அருமையான பாட்டுங்க. இந்த திருப்பாடல்ல உண்மை விளக்கம்னு ஒரு சொல் இருக்கிறது. உண்மை என்பது எது என்று சொன்னால், உண்மை எப்பொழுதும் மாறாமல் இருப்பது. இது நீங்க வைத்திருக்கிற நூல்ல 3வது பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க வைத்திருக்கிற நூல்ல 3வது பக்கம் ஒரு தோத்திர பாடல். அதுல விளக்கத்துல 1, 2, 3, 4, 5வது வரி பாருங்க. உண்மை எக்காலத்தும் உள்ள பொருள். உண்மை என்பது எக்காலத்தும் உள்ள பொருள். ஒண்ணு, ஆமா, எக்காலத்தும் உள்ள பொருள். அதை தொல்காப்பியர் பொருண்மை சுட்டல் என்று காட்டுவார். ஆக பொருண்மையாவது பொய்ப்பொருளின் மெய்ப்பொருட்கும் வேற்றுமை உண்மை. அப்ப பொய்ப்பொருள், இது மெய்ப்பொருள். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடுதான் உண்மை. எனவே அந்த உண்மையை பொருண்மை என்று தொல்காப்பியர் கூறியதாக உரையாற்றல் காட்டுகிறார். உண்மையாவது எக்காலத்தும் உள்ள பொருள். இப்ப மறுபடியும் மீண்டும் நாம் அந்த விநாயகர் தோத்திர பாடலுக்கு வருவோம். உண்மை விளக்கம் எக்காலத்திலும் உள்ள பொருளாக இருக்கக்கூடிய ஆகமங்கள்ல சொல்லக்கூடிய இறையுயிர் தலை ஆகிய முப்பொருளின் இயல்பு வலுவாமல் மாறாமல் ஒரு நூல் செய்ய போகிறேன். அந்த நூல் செய்கிற பொழுது எனக்கு எந்த விதமான பாச ஞானம் மயக்கம் வராமல், விநாயக பெருமானே, நீங்கள் எனக்கு தங்களுடைய அறிவு உள்ளின்று உணர்த்த இந்த நூலை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். இது அவர் விண்ணப்பம் செய்தது. நாம் என்ன விண்ணப்பம் செய்யணும்? இந்த உண்மை விளக்க நூலை, வனவாசங்களந்தருளி செய்த நூலை அன்பர்களுக்கு பாடமாக சொல்ல போகிறேன். அந்த நூலை நல்ல முறையிலே பாடம் சொல்ல எனக்கு அருள் புரிவீர்களாக என்று நான் சொல்லணும். பாங்கூட்டுல கேட்கணும். நீங்க என்ன கேட்கணும்? பல கோடி பிறவியில செய்த புண்ணியத்தால் உண்மை விளக்கம் என்கிற நூலை நாங்கள் பாடம் கேட்க போகிறோம். நாங்கள் நல்ல முறையில நூலில் கூறப்பட்ட கருத்துக்கள் முழுமையும் வாங்கக்கூடிய நல்லறிவை விநாயக பெருமானே எங்களுக்கு கொடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விண்ணப்பமா. ஆசிரியருக்கு நூல் செய்யணும், பாடம் சொல்ல ஆசிரியருக்கு நல்லா பாடம் சொல்லணும், கேட்கிற அன்பர்களுக்கு நல்லபடியா கேட்கணும். இதுக்கெல்லாம் விநாயக பெருமான் அருள் செய்வான். இப்ப நாங்க எல்லாரும் அவங்களுக்கு வேண்டுதலோட அந்த பாடலை பாடிடுவோம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவார், உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சே அந்தி நேர தந்தி முக தொந்தி வைத்து ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பான். சரியா போச்சு. இதுல செம்மேனி என்பது இறைவனுக்கே உரியது. அது நமக்கு சிவன் எனும் நாமம் உடைய செம்மேனி எம்மான் என்று திருநாவுக்கரசர் போற்றுகிறார். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவ பெருமான் போற்றுகிறார். இதுல இறைவனுக்கும் விநாயகருக்கும் வேறுபாடு கிடையாது, ரெண்டு ஒன்றுதான். ஆக விநாயக பெருமான் சிவபெருமான் வேறுபாடு கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 5வது பக்கம் 2வது பத்தியில கடைசி வரி பாருங்க. உரையாசிரியர் சிவபெருமான் ஒரு கோடு போட்டு விநாயக பெருமான் ஆகியோர் திருவுருவில் வேறுபாடு இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். விநாயக புராணத்துல அது சொல்லப்படுகிறது. திருவுரு இரண்டன் மாட்டும் சிவனியவத்து ஒன்றே. இப்ப விநாயக பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான் இதுல வேறுபாடு கிடையாது என்பதை கொஞ்சம் சொல்லிதான் படித்தவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றுதான் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். மேலும் இந்த புந்தி என்பதற்கு ஒரு நல்ல உரை பாருங்க. மனம், உள்ளம், நம்முடைய உள்ளத்துல வச்சு வழிபட வேண்டும், மனதில் எண்ணி வழிபட வேண்டும். அதான் புந்தி. இது 5 கரத்தனை, ஆனைமுகத்தனை, இந்தியன் இளம்பரை போல் மயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழுந்தனை,
புந்தியுள் வைத்து, அதே புந்திதான் இங்கேயும் புந்தி. புந்தி என்பது மனம், உள்ளத்தை குறிப்பது. இனி இந்த பாடல்ல ஒற்றெழுத்தை நீக்கி 10 எழுத்தை எண்ணினால் 53 எழுத்துக்கள் வரும். 53 வெண்பாக்களால் இந்த நூல் ஆனது என்ற குறிப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த திருப்பாடல் நம்ம சிறந்த பாடல். ஒரு முறை படிச்சிருவோம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா, உண்மை விளக்கம் செய்ய திண்மதம் சேர், அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று, ஐங்கரனை பந்தம் அற பொந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். இதுல முதல் பாடல் பக்கம் 6ல பாருங்க. முதல் பாடல் விநாயக பெருமானுடைய தோத்திர பாடல். அந்த பாடல்ல என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்பதை தலைப்பா கொடுத்திருக்கிறார்கள். மாணாக்கன் ஞான குருவிடம் விண்ணப்பம் செய்தல். இதுல மாணாக்கன் நல்லா சொல்லுங்க. பள்ளிகளை படிக்கிற பொழுது இப்பெல்லாம் மாணவன் மாணவின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படி சொல்றது உண்டு. அதுல தமிழ்ல சொல்லுகிற சொல்லெல்லாம் ரொம்ப உயர்ந்த கருத்தா அமையும். மாணாக்கன், மாணாக்கி என்று ஆண்பாலுக்கு பெண்பாலுக்கு பெயர். மாண்பை ஆக்குவதால் மாணாக்கன், மாண்பை ஆக்குவதால் மாணாக்கி. மாணவின்னா மாண்பை அவிப்பதால் பொருள் வந்துடும். அதை விட உயர்ந்த பொருள் உடையது மாணாக்கன். பழைய காலங்கள்ல மாணவன் என்று சொல்வதை விட மாணாக்கன், மாண்பை ஆக்குபவன். கல்வியில படிப்பதால் அவன் மாண்பு அவனுக்கு ஆக்கப்படும். அதனால மாணாக்கன் என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தோம். ஞான குரு, குரு என்ற சொல்லுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது கூ என்பது இருட்டு, ரூ என்பது நீக்குபவன். நம்முடைய இருட்டை போக்குவன், அறியாமையை போக்குவன் பொருள். ஞான குரு என்பதற்கு என்ன பொருள் என்றால், தான் குற்றம் நீங்கிய வழி பிறர் குற்றத்தை நீக்குபவன். மேலும் உண்மை அறிவை பெற்ற குருநாதா, அந்த உண்மை அறிவை பெற்ற குருநாதரிடத்தில மாண்புடையவனாக ஆக வேண்டும் என்கிற மாணாக்கன் விண்ணப்பம் செய்தல். இது தலைப்பில் இருக்கிற பொருள் பார்த்தோம். நல்ல பாட்டு பாருங்க. பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம் பொய் காட்டாம் மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்தவினா. ஐயா நீதான் கேட்டருள். இந்த திருப்பாடல்ல பொய்ச்சமயங்கள் என்று சொல்லக்கூடிய புறச்சமயங்கள்ல கூறப்படுகிற உண்மை இதெல்லாம் பொய் என்பதை நமக்கு காட்டி, அந்த பொய் நிறையெல்லாம் நீக்கி அறிவில் ஆனந்தத்தை, அறிவு ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவனாகிய சிவபெருமானை எனக்கு காட்டக்கூடிய மெய்கண்ட தேவநாயனார். அவர் பொய்காட்டவர், மெய்யானவர், திருவண்ணை நல்லூரிலே அவதாரம் செய்தவர், அறிவு மேம்பாடுடையவர். நான் தூய்மையாகும் பொருட்டு சில வினாக்கள் கேட்கிறேன். குருநாதா, என் மேல கருணை கொண்டு அந்த வினாக்களுக்கு தாங்கள் நான் உளங்கொழுகிற வகையில விடை கூற வேண்டும். இது பாடலுடைய திரண்ட கருத்து. முதல் தொடர் பாருங்க. பொய் காட்டி பொய்யகற்றி, நல்ல தொடர். பொய் என்பது உலகியல் நிலையில இல்லாத பொருளுக்கு பொய் என்று சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தத்துல நிலையில்லாமல் அழியக்கூடிய பொருளுக்கு பொய் என்று பெயர். இங்க பொய் என்பது புறச்சமயங்கள். புறச்சமயங்கள் எல்லாம் அது பொய்ச்சமய கொள்கைகள். பொய் என்பது என்ன? இங்க அந்த சமய நெறிய கடைபிடித்து ஒழுகிற பொழுது
நிலையான பேரின்பத்தை பெற முடியாது. அதனால அதையெல்லாம் பொய்ச்சமயம் சொன்னார்கள். அப்ப புறச்சமயங்களில கூறப்படுகிற உண்மை இல்லாத பொய்க்கருத்தை சொல்லக்கூடிய சமயங்கள் இது 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 என்று நமக்கு எடுத்துக்காட்டி அந்த பொய்ப்பொருளின் மேல் இருக்கிற மன உணர்வை நீக்கி இறைவன் போத ஆனந்த பொருள், பொருள் என்பது உண்மை, போதம் என்பது அறிவு, ஆனந்தம் என்பது இன்பம். அந்த போத ஆனந்த வடிவாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருள், அவருக்கு மெய்யின் பேர். திருவாசல சிவபுராணத்துல மெய்யே உன் பொன்னடிகள் என்று மாணிக்கவாசகர் காட்டுகிற தொடர் உங்களுக்கு தெரியும். ஆக இறைவனுக்கு மெய்யின் பேர். எனவே உண்மை, அறிவு, ஆனந்தமாக இருக்கக்கூடிய மெய்யாகிய சிவபெரும் பொருளை எனக்கு காட்டக்கூடியவர். மெய் கண்டாய், அதை காட்டும் மெய் கண்டார், மெய்யை கண்டவர். விண்ணப்பம், ஐயா தங்களிடத்திலே நான் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன். நீங்கள் திருவண்ணைநல்லூரிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய மேன்மை உடையவர்கள். என்னுடைய விண்ணப்பம் என்ன என்றால், எனக்கு சில ஐயங்கள் இருக்கின்றன. அது தூய வினாக்கள். அந்த வினாக்களை கேட்டு நான் உளம்பொழுகிற வகையிலே விடை கூறுவீர்களாக. இதுதான் பாடலுடைய ஆழமான கருத்து. நல்ல பொருளுங்க. போத ஆனந்த பொருள். போதம் அறிவு, ஆனந்தம் இன்பம், மெய் என்பது உண்மை. அப்ப அறிவு ஆனந்த பொருள், அதுல உண்மை அறிவு ஆனந்த பொருள், உண்மை அறிவு ஆனந்த பொருள். அதுல ஆனந்தம் என்பது இன்பம் என்ற பொருள்ல வருவது. இன்பம் கூட்டல் ஆனந்தம். ஆமா, அது நாய் என்ற எழுத்து இருக்குது பாருங்க. அந்த நந்தம் என்ற சொல்லுல இன்னு கூட்டல் ஆ, அதுல நாய் எடுத்தா ஆனந்தம். அப்ப ஆனந்தம் என்பது இன்பம் என்று பொருளை நமக்கு கூறுவது. அதனால் ஆனந்தம், அது வடமொழியில சச்சிதானந்தம் சொல்லுவார்கள். எனவே உண்மை, அறிவு, ஆனந்த வடிவாக இருக்கக்கூடிய சிவபுரம் பொருளை காட்டுகிற மெய்கண்ட தேவரே, நீங்கள் எனக்கு பொய்ப்பொருளை காட்டாமல் மெய்ப்பொருளை காட்டக்கூடிய மேலான அறிவுடையவர்கள், திருவண்ணைநல்லூரிலே அவதாரம் செய்தவர்கள், எனக்கு தலைவனாக இருப்பவர்கள். தங்கள் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம். சொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். இது அப்படியே திருநாவுக்கரச தேவாரம். போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேல் மின்னாரும் மூவிலை சோளம் என் மேல் பொறி என்ற அருமையான தொடர் அப்படியே இங்க மிளிருவதை பார்க்கலாம். இனி பொய் காட்டா மெய்யா, பொய்யை காட்டாத உண்மைத்தன்மையை மட்டும் என காட்டுபவன். அதன் பிறகு திருவெண்ணை வித்தகா. திருவெண்ணை நல்லூர் என்கிற ஊரில இறையருள் நிரம்ப பெற்றவர் வித்தகா. வித்தகன்னா மேம்பாலுடைய அர்த்தம். சுத்த வினா, ரொம்ப அருமையான பொருள் பாருங்க. சுத்தம் என்ற சொல்லுக்கு தூய்மை என்று பொருள். சுத்தம் என்றால் அழுக்கு நீங்குதல். அதுதான் அழுக்கு நீங்குதலே. அந்த துணிக்கு தூய்மையாவது போல, அது ரொம்ப அருமையை ஞான நூல்ல காட்டினார்கள். அழுக்கு நீங்குதலே அருவைக்கு சுற்றியுமாறு போல. அருவைனா அறுத்தலாம் துணி. அது பாசச்சயம் பண்ணுதல் என்று பின்னால சொல்லுவார்கள் மாபாடியத்துல. எனவே பாச நீக்கம் எனக்கு நடைபெற வேண்டும். அதற்காக நான் தங்களிடத்துல சுத்த வினா சிலவற்றை கேட்கிறேன் என்று மாணவர் குருநாதரிடத்துல சொன்னார். அதே இந்த பாட்டு. பொய்காட்டி
பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள். ரொம்ப அருமையான பொருள். அதுல வினா என்பதற்கு ஒரு நல்ல விளக்கம். வினா என்ற சொல் எதை குறிப்பது? அது அருமையா பெரியவர்கள் காட்டினார்கள். வினாவாவது அறியல் உறவு வெளிப்படுவது. ஒருத்தர் வெளியில போறோம், யாரா வர்றாங்க, நீங்க என்ன இந்த பக்கம்? நான் கடைக்கு வந்தேன். அப்ப அவர் எதற்காக வந்தார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்பது வினா. இப்ப வினாவின் மூலமா என்ன ஆகும்? நாம எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தெரிந்து கொள்வதற்காக கேட்பது வினா. அதனாலதான் அறியல் உறவு. அறியல் உறவு எதை தெரிய வேண்டுமோ அதை தெரிவதற்காக வினவுவது வினா என்று ரொம்ப அழகா உரையாசிரியர் காட்டி இருக்கிறார். அந்த வினாவை மூணா பிரிச்சாங்க. ஒன்று அறியான் வினா, இன்னொன்று ஐய வினா, இன்னொன்று அறிபொருள் வினா. அறியான் வினா என்பது தெரியாமல் கேட்பது. ஐய வினா என்பது இதுவா அதுவா என்று சந்தேகித்து கேட்பது. அறிபொருள் வினா தெரிந்த பொருளையே இன்னும் கூடுதலாக விரிவாக நல்லா தெரிவிப்பதற்காக கேட்கக்கூடிய வினா. அது ரொம்ப உரையாசி நல்லா எழுதியிருப்பார். 7வது பக்கம் பார்த்தீங்கன்னா 2வது பத்தியில 1, 2, 3, 4, 5வது வரியில அறியப்பட்ட பொருளையே ஒரு பயன் நோக்கி அவ்வாய்பாட்டின் ஒன்றால் வினவுவது என்று ரொம்ப தெளிவான பகுதி இந்த பகுதி. அந்த முறையில இந்த வினா சுத்த வினா. அப்ப முன்னமே தெரிந்த பொருள்களை பற்றி இன்னும் விரிவாக தெரிவதற்காக என்று ரொம்ப அருமையா காட்டினார். இதுல வினா என்பதற்கு ஒரு விளக்கம் தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல 13வது நூற்பாவுல பயன் வேறு அறிதலும் அறிவுறுத்தலும் முதலாயின. அப்ப பயன் வேறு அறிதலும் அறிவுறுத்தலும் 2 வினாவுக்கான பொருள் என்று சேனாவரையும் நம்ம காட்டுகிறார். ஆமா, அப்ப இந்த இடத்துல வினா என்ற சொல் அறிபொருள் வினா. ஐய வினாவும் இல்லை, அறியான் வினாவும் இல்லை, அறிபொருள் வினா. இதோட இந்த பாடல் கருத்தை நாம் சிந்திச்சுட்டோம். ஒரு பாடல் ஒரு படிச்சிருவோம். பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய் காட்டும் மெய் கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள். எனக்கு வினாவை கேட்டு நான் தெளியும்படியாக எனக்கு அருள் புரிவீர்களாக என்றார். அடுத்த 2வது பாட்டு வினா. ஆறாறு தத்துவம் ஏது? ஆணவம் எது? அன்றேதான் மாறா வினை ஏது? மற்றவற்றின் வேறாக நான் ஏது? நீ ஏது? நாதன் நடம் ஏது? அஞ்செழுத்துதான் ஏது? தேசிகனே சாற்று. நாதன் நடம் ஏதும் இல்லை, நாதன் நடம் அஞ்செழுத்தான் ஏது? தேசிகனை சாற்று. இதான் இந்த பாடல். இதுல முதலிருந்து வந்தா ஆறாறு தத்துவம் ஏது? ஆணவம் எது? அன்றேதான் மாறா வினை ஏது? மற்றவற்றின் வேறாக நான் ஏது? நீ ஏது? நாதன் நடம் அஞ்செழுத்தான் ஏது என்று 2ஆ பிரிச்சுக்கணும். நாதன் நடம் ஏது? அஞ்செழுத்தான் ஏது? தேசிகனே சாற்று. நல்ல ஞான நெறியில இருக்கிற குருநாதா எனக்கு சொல்லுவீர்களாக.
என்னுடைய வினாவுக்கு விடை பகர்வீர்களாக என்ற முறையில இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. எனவே யாது என்பது பாடல்ல எது என்று வந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்துதான் ஏது. சில பேர் அஞ்செழுத்து ஏது தான் ஏது என்று பிரிப்பார்கள். அப்ப 8 கேள்வி வரும். 2ஐ ஒன்னா பிரித்தால் 7 கேள்வி. இந்த நூல்ல 7 கேள்விதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உரை நூல்ல அது பக்கம் 6வது பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பை நமக்கு அருமையா காட்டுகிறார் ஆசிரியர். 2வது பத்தியில பாருங்க, 8வது பக்கம். ஐயா 7வது பக்கமாங்க ஐயா, 2வது பக்கமாங்க ஐயா? 8வது பக்கம், 2வது பத்தி. 7 வினாவிற்கும் முறையே குருநாதர் விடையளிக்கும் முறையில் பாடல்கள் தொடர்கின்றன. 8வது பக்கம் 2வது பத்தி. அடுத்த பக்கம் பா. ஐயா அது ஹேங் ஆயிருக்குங்க ஐயா, மொபைல் நெட்டுங்கிறதுனால. சரி பரவாயில்ல, விடுங்க, போது இதே காலம். வினாவை கேட்டார். வினா மறுபடியும் படிச்சிருவோம். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்துதான் ஏது, தேசிகனே சாற்று. இப்ப குருநாதர் விடையளித்தல் ரொம்ப அருமையான பகுதி. குருநாதர் விடையளித்தல். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளலருளாலே அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா உற்று. இந்த திருப்பாடல்ல மாணாக்கனை பார்த்து ஒரு அருமையான விழிக்கிறார். மாணாக்கனை பார்த்து ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா. பாடல் என்ன பார்த்தோம்? போத ஆனந்த பொருளா மெய் காட்டும் மெய்கண்டாய். மாணாக்கன் கேட்ட கேள்வி ஆனந்த நிலையில இருக்கக்கூடிய போத ஆனந்தத்தை பெறுவதற்காக கேட்ட வினா. அதனால ஆசிரியர் மாணாக்கனை பார்த்து உனக்கு ஆனந்த யோகம் கைவரப் போகிறது, அது நிகழ் புதல்வானார். இந்த வினா விண்ணப்பம் கேட்டதால இந்த வினாவுக்கு முழுமையான பதில் தெரிந்து கொள்வாயே, ஆனால் உனக்கு ஆனந்தம் நிகழும். அப்ப நீ கேட்ட கேள்வி என்ன கேள்வி? உனக்கு ஆனந்தம் நிகழக்கூடிய கேள்வியை கேட்டிருக்கிறாய். இதற்கு நான் வரி சொல்லுகிற பொழுது நீ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்குரியவனாக ஆகிவிடுவாய். அதனால் மாணாக்கனை பார்த்து ஆசிரியர் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வானார். உலகியல்ல அப்பாவுக்கு பிள்ளை மகன் தந்தை முறை. அருளியல்ல சைவ சித்தாந்தத்துல ஞானாசிரியரை அப்பா என்றும் மாணாக்கனை புதல்வன் என்றும் கூறுவது மரபு. உலகியல்ல அப்பாவுடைய சொத்துக்கு முழுமைய உரிமை உடையவர் மகன். அருளியல்ல ஞானாசிரியருடைய முழு ஞானத்திற்கு உரிமை உடையவன் மாணாக்கன். அதனால அவரை புதல்வர் என்று சொல்லுகிற மரபு. அப்ப ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்றால் ஆனந்த யோகம் பெற வேண்டும் என்று சிந்தனையோடு இருக்கிற மாணாக்கனே. இனி அடுத்த பகுதி சொன்னார். வள்ளல் அருளாலே அன்று வாய் மலர்ந்தது. வள்ளல் சிவபெருமான். வள்ளல் என்பது வரையாது கொடுப்பவன். தற்பயன் குறியாது வேண்டுவார் வேண்டியதே கொடுப்பது. தற்பயன் குறியாமல் வேண்டுவார் வேண்டியவாறே கொடுப்பது. அது உரையாசிரியர் வேண்டுவார் வேண்டியவாறே நல்கும் அருளுடைமைங்கிறார். யார் என்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய அருள். அந்த தொடர் அப்படியே உங்களுக்கு தேவாரத்துல வேண்டுவார் வேண்டுவதே ஈவாட்கண்டாய்.
என்று தொடர் சொல்லப்படும். அது சுந்தரமூர்த்தி தேவாரில் எல்லாருக்கும் இல்லை என்னாது அருளும் பெருமான். சுந்தரன் எல்லாருக்கும் இல்லை என்னாத அருளும் பெருமான். அப்பர் வேண்டுவார் வேண்டுவதே கொடுப்பவர் இறைவன். அதுதான் இங்க வேண்டுவார் வேண்டியதை கொடுக்கக்கூடிய அருளுடையவர். அவர்தான் என்னன்னு பேரு? வள்ளல். வள்ளல்கிறதுக்கு என்ன பேர் பார்த்தீங்களா? இனி வள்ளல் அருளால் அந்த வள்ளலாகிய சிவபெருமானுடைய கருணையினாலே அன்று வாய் மலர்ந்தது. ஒரு காலத்துல, அதாவது இந்த உலகம் என்று தோன்றியதோ அந்த காலத்துல அன்று வாய் மலர்ந்தது. அவர்கள் திருவாய் திறந்து உயிர்கள் உய்வு பெற வேண்டும் என்று அவர் அருள் செய்தது. தெள்ளிய சீர் ஆகமங்கள். ஆகமம் என்றால் நூல் என்று பொருள் பார்த்தோம். அந்த ஆகமங்கள் தெள்ளிய சீர் ஆகமம்னார். அப்ப தெளிந்த சிறப்புடைய, சீர் என்பது சிறப்புடைய, எல்லா விதமான நன்மைகளும் உடைய ஆகமங்கள். அந்த ஆகமங்கள்ல சொன்ன அடைவிலே ஆகமங்கள் நீ கேட்ட கேள்விக்கு என்னென்ன முறையில பதில் சொல்லி இருக்கிறதோ அந்த முறையை அப்படியே உந்தனக்கு உள்ளபடி இத்தை உரைக்க கேள். இத்தைனா என்ன? ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, மாறாவனை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்தான் ஏதுன்னு கேட்டாரில்ல, அதை இத்தை உந்தனக்கு உள்ளபடி உரைக்கிறேன் கேட்பாயாக. என்ன அழகான பாட்டு பார்த்தீங்களா? ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு உடனே சரிப்பா தர்றேன், தரலைன்னு சொல்லணும். இந்த கருத்தமைந்த தோத்திர பாடல்ல ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுகிறார். வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று உண்டு மென்னீர் இல்லை எண்ணீர். என்னை ஆழ்வான் இருப்பதென்னீர். பல்லையுக்க படுதலையில் போய் பகலெல்லாம் பரிந்திருந்துங்கு ஒல்லை வாழ்க்கை ஒளிய மாட்டீர் ஓனகாந்தம் தளியுடைய. நான் உங்களுடைய புகழையெல்லாம் சொல்லி வழிபடுகிறேனே, நான் விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் நீங்க தருகிறேன் சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள் என்று இந்த திருப்பாடல். இங்க உந்தனக்கு இத்தை உரைக்கிறேன். நீ கேட்ட வினாவெல்லாம் பதில் சொல்லுகிறேன். நான் எதிலிருந்து சொல்றேன் தெரியுமா? சிவபெருமானே அருளி செய்த தத்துவ நூல்கள்ல இருந்து நீ கேட்ட வினாவிற்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நல்ல பாட்டு பாருங்க. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளாலே அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்றுணர். பதில ஆனந்த யோகம். யோகம் என்ற சொல்லுக்கு சைவத்துல தமிழில ஒன்றுதல் என்று பொருள். ஆன்மா இறைவனோடு போய் ஒன்றுதல். அந்த யோகம் ஆனந்த யோகம். நமக்கு இதுவரைக்கும் பெரும்பாலும் பஞ்சாங்கத்துல மரண யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம், விருதிராஷ்டமி யோகம் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிற. மரண யோகம், சித்த யோகம். ஆனா அது தாண்டியது ஆனந்த யோகம். ஆனந்த யோகத்தை யார் காட்டுறார்? முன்னை பாட்டுல பார்த்தோம். பொய் காட்டி பொய்ய கட்டி போதானந்த பொருளாம் மெய் காட்டு மெய் கட்டாய். எனவே அவர் கேள்வி கேட்டதால அவருக்கு இருக்கிற அந்த பேரானந்த பெருநிலையை நமக்கு உபதேசித்தார். அதனால ஆனந்த யோகம் என்ற சொல் நல்ல சொல், ஒன்றுதல் பொருளுங்க. இனி அடுத்த திருப்பாடல் 4வது பாடல். இந்த பாடல்ல முதல் வினா ஆறாறு தத்துவம் ஏது? இது முதல் கேள்வி. ஆறாறு தத்துவம் ஏது என்பது முதல் கேள்வி. ஆறாறு தத்துவம் ஏது? ஆறாறு என்பது 36. ஆறாறு தத்துவங்கள் 36.
அந்த தத்துவங்களை மூணா பிரிச்சாங்க. ஒண்ணு ஒன்று ஆன்ம தத்துவம், இன்னொன்று வித்யா தத்துவம், இன்னொன்று சிவதத்துவம். 36 தத்துவங்களை மூணா பிரித்தார்கள். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம். அதுல சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. அந்த ஆன்ம தத்துவம் 24ல முதலாக இருப்பது, ஆன்ம தத்துவம் 24ல முதலாக இருப்பது 5 பூதங்கள். அந்த 5 பூதங்கள் எவை என்றும், 5 பூதங்களுக்கு இருக்கக்கூடிய வடிவம் எதென்றும், 5 பூதத்தால் நமக்கு என்ன பயன் என்பதையும் 4வது பாடல்ல காட்டுகிறார். தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் ஞாபகம் வச்சுக்கலாம். தத்துவம்னா 36, ஆன்ம தத்துவம் 24. தேவைப்பட்ட புத்தகத்துல நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். தத்துவம் 36, அதுல ஆன்ம தத்துவம் 24. ஆன்ம தத்துவத்தில் உள்ளது 50 பூதங்கள். அந்த 50 பூதங்களின் வடிவம் எதை பாடல்ல காட்டுகிறார். பாடலுக்கு போவோம். நாட்கோணம் பூமி, புனல் நன்னுமதியின் பாதி, ஏக்குமணல் முக்கோணம், எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால், வட்டம் ஆகாயம், ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று. இப்போ 5 பூதம் பாருங்க. முதல் வரியில பூமி அண்டர்லைன் பண்ணிக்க. முதல் வரியில 2வது புனல், 3வது வரியில அனல், ஆமா. அடுத்து 4வது வரியில கால், அதுலயே ஆகாயம். இப்ப 5 பூதம் எவை எவை? பூமி, புனல், அனல், கால் என்பது காற்று, ஆகாயம் மேல் இருக்கிற வானம். 5 பூதம். இந்த 5 பூதங்களுக்கு வடிவம் என்ன? நாட்கோணம் பூமி, 4 பக்கமும் ஒண்ணு சேர்ந்து இருப்பது பூமி. நன்னுமதியில் பாதி புனல். இப்ப நீர் என்ன வடிவம்? நிலாவில பாதி போல 2 கோணமுடைய. ஏக்குமணல் முக்கோணம், நெருப்பு இருக்கிறதே அது முக்கோணமாக எரியும். எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால், எல்லா நேரத்திலையும் எல்லா பக்கமும் பறந்து இருப்பதால கால் சொன்னார். ஏக்கு மணல் பார்ப்போம். ஏக்கு மணல் எந்த பொருள் நெருப்பிடத்துல வந்தாலும் அது எல்லாத்தையும் சாம்பலாக்கிடும். அதனால ஏக்கு மணல் முக்கோணம். முக்கோணம் நெருப்பு முக்கோணமா எரியும். நெருப்பு பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி இப்படி மேலையும் இப்படி எரியும். அடுத்து ஆர்க்கும் அருகோணம் கால், எப்பொழுதும் சத்தித்து கொண்டிருக்கக்கூடிய கால். கால் என்பது காற்று. வட்டம் ஆகாயம். அப்போ நிலத்துக்கு சதுரம், நீருக்கு பரிச்சத்திறன் அரைவாசி பரிச்சத்திறன், நெருப்புக்கு முக்கோணம், காற்றுக்கு அருகோணம், ஆகாயத்திற்கு வட்டம். அப்ப இந்த பாடல்ல 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்கள் உடைய வடிவங்கள் நிலம் சதுரம், நீர் நிலம் சதுரம். அடுத்து நீர், அது நன்னுமதியில் பாதி. நெருப்பு முக்கோணம், காற்று அருகோணம், ஆகாயம் வட்டம். சரி, இந்த 5 பூதங்களால் நமக்கு என்ன பயன்? ஆன்மா இவற்றால் உருகாயம் உற்று. இவற்றால இந்த 5 பூதங்களால ஆன்மாவுக்கு உடம்பு கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த பாடல் நம்ம அருமையா காட்டியிருக்கிறது. எனவே நாட்கோணம் பூமி,
முனல் நன்னுமதியின் பாதி ஏற்குமணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம். இந்த 5 பூதங்களினுடைய சேர்க்கைதான் மனித உடம்பு. அதனால ஆன்மா இவற்றால் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இவற்றால் உரு காயம் ஆம். இந்த வினைக்கு தக்கவாறு இந்த உடம்பை இறைவன் 5 பூதங்களிலே இருந்து படைத்து கொடுக்கிறான். ஏதாவது ஒரு காயம் ஆன்மா உற்று என்ற சொல்லுக்கு பொருள். அதில எந்தெந்த பூதத்துல இருந்து என்னென்ன பொருள் என்பதை பற்றி கீழே பார்த்தீங்கன்னா 4வது வரியில ஆன்மா உருகாயும் இவற்றால் உற்று கீழந்து 1 2 3 4 5வது வரி பார்க்க ஆன்மா உருகாயும் இவற்றால் உற்று. அப்ப உயிர் 5பூதத்தால் ஆன உடம்பை பெறுதல். நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு, தசை, தோல், நரம்பு, மயிர் இவையெல்லாம் மண்ணின் இயல்பு. மூத்தனம், உமிழ்நீர், வியர்வை, ரத்தம், விந்து இதெல்லாம் நீரின் இயல்பு. உறக்கம், பசி, நீர்வேட்கை, சோம்பல், சினம் ஒன்றோடொன்று சேர்தல் தீயின் குணம். ஓடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டல், படுத்தல் இவையெல்லாம் காற்றின் இயக்கம். மயக்கம், விருப்பம், வெறுப்பு, அச்சம், நாணம் முதலியவைகள் ஆகாயத்தில இருந்து உண்டாகின்றன. இப்போ ஆன்மா உருகாயம் பெற்றால் உற்று என்று சொல்லி இந்த அளவில் 4 பாடல் சமைத்திருக்கிறோம். கொஞ்சம் கடைசி பகுதி நாளைக்கு மறுபடியும் சொல்லி தொடரும் என்று சொல்லி இதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருடையும் போற்றி இந்த அளவில் இன்றைய வகுப்பு நிறைவு செய்யும். சிவாய திருச்சிற்றம்பலம். யோதவமூர்த்திக்கு வர்ற வாய்ப்புல நாம பாடியிருக்கோம். வாழ்க தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நமः. அனைவருக்கும் வணக்கம். சிவாய திருப்பதியில வணங்கிக்காங்க சாமி. சிவாய நமங்கய்யா. சிவாய திருவடியில் சாய் நமங்க 10 மணி வணங்கிறாங்கப்பா. சிவாய சிவாய.